வணக்கம் இஸ்லாமிய மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது ஒவ்வொரு மக்களுமே அந்த எழுச்சி கூட்டம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. வரப்போகிற ஆட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி என்று. போன ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நியாய விலை அட்டை வைத்திருக்கக்கூடிய மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் 1000 ரூபாய் என்று சொல்லி வாக்களித்தது. ஆனால் கடைசியில் தகுதியுள்ள மகளிருக்கு என்று சொல்லி நிராகரித்து வஞ்சித்ததற்கு வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். எத்தனையோ மகளிர் அந்த 1000 ரூபாய் வரும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அனைத்துமே இந்த பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி அனைத்து மகளிருடைய வாக்கை பெற்றதற்குரிய அந்த வழக்கு கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். அதிலும் ஒவ்வொரு அட்டைதாரருக்கு கொடுக்கின்ற அரிசி முழுமையாக ஒரு தரமற்ற அரிசியாக, செறிவூட்டப்பட்ட அரிசி என்று சொல்லி நெகிழித்தன்மை வாய்ந்த பிளாஸ்டிக் அரிசியை சேர்த்ததற்கு வழக்கு கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். எத்தனை மக்கள் இந்த செறிவூட்டப்பட்ட பிளாஸ்டிக் அரிசியை சாப்பிட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அந்த கணக்கு தணிக்கை எடுக்கப்பட வேண்டும். மத்திய அரசால் கொடுக்கின்ற அந்த கோதுமை ஒவ்வொரு அட்டைதாரருக்குமே குறைஞ்சபட்சம் 10 கிலோ நிர்ணயம் இருந்தாலும் அதை முழுமையாக குறைத்து 1 கிலோவாக கொண்டு வந்து அதில் அதிகபட்சமான குப்பையை சேர்த்து வேண்டுமென்றே மிகப்பெரிய அளவில் கொடுத்து கொண்டிருந்ததுக்கும் அதற்குரிய வழக்கு இந்த கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மக்களை ஒவ்வொரு இடத்திலுமே வஞ்சித்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனைத்து சலுகைகளுமே இவர்களுடைய குடும்பத்துக்காக மிகப்பெரிய அளவில் மோசடி செய்ததுக்கும், அதிலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு இடத்திலுமே இந்த ஏழை எளிய மக்கள் இன்னும் எரிவாயு பயன்படுத்தாது இருக்கும் அனைத்து மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த மண்ணெண்ணெய் இன்னும் விநியோகம் செய்யாமல் அதையும் நிராகரித்து அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற கொள்ளைக்குரிய அனைத்து தணிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். இது போன்ற ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கின்ற இவர்களுடைய அனைத்து நிர்வாக பரிவர்த்தனை அனைத்துமே கருத்தில் எடுத்து அதற்குரிய வழக்குகள் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை கூட அதிலும் வஞ்சித்து சம்பாதிக்கின்ற ஒரு ஆட்சி அமைப்பு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்று மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் பதிவிட்டாலும், ஆனால் இன்றைக்கு அந்த வழக்கை எங்கு கொண்டு போய் பதிவு செய்வதென்று தெரியாமல் நிராகரிப்பு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மட்டுமே. வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தரமான அரிசி கண்டிப்பாக கொண்டு வந்து வழங்கப்படும். உங்களுக்கு ஏற்ப அனைத்து வகையிலுமே அந்த நியாய விலை கடை மாற்றம் செய்து தரப்படும். என்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக மக்களுக்காக கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரே ஆட்சி அமைப்பு. இது மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி இன்றைக்கும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். நன்றி.